என்னம்மா ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பால் பொங்கி வரல. நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா இப்படியே நிக்க வேண்டியதுதான். என்னன்னு பாருங்கம்மா. அம்மா புடவைய பாத்து குடி. உள்ள இன்னும் கொஞ்சம் பால் வச்சிருக்கேன், யாராச்சும் போய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. அம்மா இந்தாங்கம்மா பால். கையில கறி பட்டிருக்குமா, நீயே ஊத்து அந்த பாலை. ஆமாக்கா. பாத்தியா ரஜினி, நானும் ராதிகாவும் பால் ஊத்துனப்போ பொங்கல, ஆனா நீ ஊத்துனோட பொங்கிடுச்சு பாத்தியா? பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். சகல, உங்க வீட்லயும் இப்படி வெளியில தான் பொங்கல் வைப்பீங்களா? ஏன்னா இப்பெல்லாம் நிறைய இடங்கள்ல இப்படி வெளியில பொங்கல் வைக்கிறதே தெரியாம போச்சு. எங்க வீட்லயும் இப்படிதான் வைப்பாங்க, பட் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு தெரியாது. அம்மா பாத்துப்பா. ஓ, அடுத்த வருஷம் ராதிகா அக்கா எல்லாத்தையும் பாத்துப்பா. பார்டா, ராதிகா அக்கா வெக்கப்படுறா. உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? ஹே சும்மா இரேண்டி. இவள பாருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் ராதிகா, தாங்கிக்கோ. தெரியும், நீ எப்பவுமே திவ்யாவோட சைடு தானே. இந்த விஷயத்துல எல்லாருமே திவ்யா கட்சி தான். கேட்டுக்கோ மாமா, இவளை பத்தி எல்லா சீக்ரெட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன். நீங்களும் என் கட்சிக்கு வந்துருங்க. ஓ, எங்க வரட்டும் பாப்போம். ஏமா விட்டா எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்கம்மா, சாப்பிடலாம். இன்னைக்கு மழை கொட்ட போகுது. உனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா? இல்ல, வீட்ல அம்மா வெயிட் பண்ணுவாங்க, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்கே, நல்ல நாள் அதுவுமா இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறேன்னு சொல்றீங்க. ராதிகா கொஞ்சம் சொல்லு. அதெல்லாம் சாப்பிடுவாருமா. எனக்காக இவ்ளோ தூரம் வந்தவரு சாப்பிட மாட்டாரா? வாங்க சகல. அக்கா போலாம் வா. நல்லா சாப்பிடுங்க.
ரஜினி சாப்பிடுற மாதிரியே மாப்பிள்ளையும் சாப்பிடுறாரே. கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? எப்பவும் ஸ்வீட் சாப்பிடும் போது சுடு தண்ணி சாப்பிட்டு பழக்கம். ஹை, ரஜினி அக்காவும் ஸ்வீட் சாப்பிட்டா வெந்நீர் தான் குடிப்பாங்க இல்லம்மா? அம்மா போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துக்கிட்டு வரேம்மா. சங்கரி, இது அவர்கிட்ட கொடு. நல்லா இருக்கா? தேங்க்ஸ். நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அட, புது இடம்னு கூச்சப்படுறாரு போல. பேசாட்டி கூட பரவாயில்ல சகல, சாப்பிடுங்க. இல்ல, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடும் போது ரொம்ப பேசுற பழக்கம் இல்ல. ஓஹோ. என்ன இது, ரஜினி மாதிரியே சொல்றாரு. அவளும் சாப்பிடும்போது ரொம்ப பேச மாட்டா. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? ரஜினிக்கும் இவருக்கும் தான் பொருத்தமா இருந்திருக்குமோ? ஏதோ அவசரப்பட்டுட்டேனா? கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுறீ. சரிக்கா. அப்போ நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, மாமா, என்ன மாமா கிளம்புற சொல்லிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, முரளியும் மாமாவும் கரும்பு வெட்டிட்டு இருக்காங்க. உட்காருங்க, கரும்பு சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ இல்ல, வயித்துல அதுக்கெல்லாம் இடம் இல்ல. நான் கிளம்புறேன். அப்போ ஒரு கேம் ஆடினா வயிற்றுல இடம் சரியாயிடும். இல்ல. டேய், கேமா? ஐயோ அக்கா, மொபைல் கேம் இல்ல, வேற ஏதாவது எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சூப்பர் ஐடியா, விளையாடலாம்க்கா. இவன் வேற ஃபர்ஸ்ட் டைமா மொபைல் இல்லாம கேம் விளையாடலாம்னு சொல்லிருக்கான். அட, என்ன கேம் என்னன்னு ஒண்ணுமே சொல்லலையே. எல்லாரும் விளையாடணும்னா கண்ணு கட்டி விளையாடணும், இல்ல மியூசிக்கல் சேர். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஜாலி ஜாலி. நானும் அவரும் விளையாடுறதுக்கு ரெடி தான். வாங்க எல்லாருமே போய் விளையாடலாம். இத தொட்டா பாட்டு ஓடும், மறுபடியும் அதே தொட்டா பாட்டு நின்னுடும். நாங்க கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருக்கும் போது பாட்டு நிப்பாட்டிருங்க. கலப்பு குட்டைய குழப்பு பட்டைய கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்பு.
என்ன ராதிகா? எனக்கு தெரியும் நீ வேணும்னே தான் விட்டு கொடுத்த. இல்ல, நான் உண்மையாதான் விளையாடினேன். இல்லக்கா, சாங் நின்னதும் நீயும் வேணும்னே நின்னுட்ட. எனக்கு தெரியும். நீ விட்டு கொடுத்தோன்னு நான் ஜெயிக்க வேண்டாம். எனக்கு இது பிடிக்கலக்கா. வந்து ஆனஸ்டா விளையாடு. வாக்கா, வந்து விளையாடு. போக்கா, போய் விளையாடு. உனக்காக என்னையே விட்டு கொடுத்தவன் இதை விட்டு கொடுக்க மாட்டேனா? நிஜமான கேம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரஜினி அக்காவை சப்போர்ட் பண்றவங்களா அந்த பக்கம் போங்க, ராதிகா அக்காவை சப்போர்ட் பண்றவங்களா இந்த பக்கம் வாங்க. நம்ம 2 பேர்ல யார் வின் பண்றோம்னு பாக்கலாம்க்கா. வா. இல்ல ராதிகா, விளையாட்டுக்கு கூட நம்மளுக்குள்ள போட்டியோ பொறாமையோ இருக்க வேண்டாம். அதோட விளையாட்டுக்கு கூட இந்த குடும்பம் 2ஆ பிரிஞ்சு நிக்க கூடாது. அதனால இந்த கேமை இப்படியே முடிச்சுக்கலாம். அக்கா, கேம்னா ஒரு ஃபயர் இருக்கணும். சூடு பிடிக்கும் போது கேமை இப்படி ஸ்டாப் பண்ண கூடாது. ஆரம்பிங்க. இது விளையாட்டு தான், போட்டி கிடையாது. இவ்ளோ நேரம் விளையாடினதே சந்தோஷமா இருந்தது. சரி வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். விளையாட்டில் கூட நான் விட்டு கொடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி பண்ணிட்டு போகிறல்ல. இதில் கூட என் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு உனக்கு தோணலைல்ல. உன் குடும்பத்தோட சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு முக்கியமாக தெரியுது. என்ன அப்படியே நின்னுட்டீங்க? எங்க அக்கா எப்பவுமே அப்படிதான். அவ டிசைட் பண்ணிட்டானா யாருக்காகவும் எதையும் மாத்திக்க மாட்டா. வாங்க போலாம். ராதிகா, இந்தம்மா மாப்பிள்ளைக்கு தண்ணி கொடு. எனக்கும் தண்ணி வேணும். இந்தாப்பா. இல்ல நீங்க குடிங்க, நான் இவனை கூட்டிட்டு போய் தண்ணி கொடுத்துக்கிறேன். போலாம் மேடம். வாமா. வா. மாமா வந்ததுல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், முகமே சரியில்லையே. கேமுன்னு ஒரு பிட்டை போட்டு ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ச்சே, ஃபாலோ பண்ணுவோம், சிக்காமியா போயிடுவாரு. மாமா, ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? என்னடா ஆச்சு இன்னைக்கு உனக்கு? நல்ல நல்ல ஐடியாவா சொல்றியே. எங்க 2 பேரையும் ஒண்ணா ஒரு போட்டோ எடுக்கிறியா? அதெல்லாம் வேணாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஃபேமிலி போட்டோ வேணா எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. ஒரு நிமிஷம். ஹலோ. அதுக்குண்டான பில்லையும் கிளைண்ட் கிட்ட கொடுத்துருங்க. சரியா? டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இங்க வந்ததுக்கு. தட்ஸ் ஆல் ரைட். அதான் வந்தோடனே சொல்லிட்டேன்ல. இன்னொரு தடவை சொல்லணும்னு தோணுச்சு, அதான். போட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்கு? நல்லா தான் வந்திருக்கும். நான் இன்னும் பார்க்கல. அப்போ மொபைலை கொடுங்களேன் பார்க்கலாம். நான் உனக்கு சென்ட் பண்றேன், நீயே பார்த்துக்கோ. ஏன் உங்க மொபைலை நான் பார்க்க கூடாதா? சொல்லுங்க, ஏன் தர மாட்டேங்கிறீங்க? உனக்கு போட்டோஸ் பார்க்கணுமா இல்லை என் மொபைலை பார்க்கணுமா? ரெண்டுமே வச்சுக்கோங்களேன். சாரி, எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க பர்சனல் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவன் நான். இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. புரியுதா?
உனக்கு தேவை ஃபோட்டோஸ் தானே, நான் சென்ட் பண்ணுறேன். அரவிந்த், ஏன் மாமா மொபைலை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு? நம்மள மாதிரியே இவருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? அக்கா, என்னாச்சு? ஏன் மாமா டென்ஷனா போறாரு? அதெல்லாம் இல்லையே. நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏன் போய் சொல்ற என்கிட்ட? நீ மாமாவோட மொபைலை கேட்டதுக்கு தானே இப்படி கோவப்பட்டு போறாரு? சொல்லுக்கா. ஆமாடா, போட்டோஸ் பார்த்துட்டு தரேன்னு சொன்னேன். அதுக்கு போய் பர்சனல் ஸ்பேஸ் அது இதுன்னு ஏதேதோ பேசிட்டு போறாரு. ஓ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு டென்ஷனா போறாருடா. ஒண்ணுமே புரியல. கன்ஃபார்மா சித்தப்பா சொன்னது சரிதான். ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்ன முரளி பண்றது? அக்கா, நான் சொல்லுவேன், ஆனா நீ கேப்பியான்னு தெரியலையே. என்னடா? நைஸா அங்க போய் அவருக்கே தெரியாம அவர் மொபைலை தூக்கிட்டு வந்துடு. டேய், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? எடுக்கிற வரைக்கும் பிரச்சனை வராம பாத்துக்கோக்கா. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. தைரியமா போக்கா. ஆனா முகத்தை இப்படி வச்சுட்டு போகாத, கண்டுபிடிச்சிடுவாங்க. நார்மலா போ போ போ. மொபைல் மட்டும் என் கைக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு என் கேம். தருண், சித்தப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருல, பொங்கல் கிஃப்டா என்ன கொடுக்க போற? சித்தப்பாக்கு என்ன gift கொடுக்கலாம்? சித்தப்பா உங்களுக்கு என்ன gift பிடிக்கும்? சித்தப்பாவுக்கு கிஃப்ட் எல்லாம் பிடிக்காது, ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். இல்ல, நான் இப்பவே உங்களுக்கு ஒரு gift தர போறேன். சூப்பர் கிஃப்ட்ரா. நானும் ஒரு கிஃப்ட் கொடுக்கவா? சித்தப்பா, நான் நிறைய டிராயிங்லாம் வரைஞ்சு வச்சிருக்கேன், வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஏண்டா? வாங்க சித்தப்பா, போயிட்டு வாங்க. இவன் சரியான வாழை இல்லைன்னா உங்களை விடவே மாட்டான். அக்கா, சூப்பர்க்கா, கலக்கிட்ட. டேய் சும்மா இருடா, எனக்கு கை கால்லாம் நடுங்குது. டக்குன்னு பார்த்துட்டு அவர் வர்றதுக்குள்ள அங்கேயே கொண்டு போய் வச்சிருக்கா. உன் கையில கொடுத்துட்டேன், எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஐயோ, லாக் போட்டு வச்சிருக்காரு. வா, நம்ம போய் ஓபன் பண்ணலாம். வா வா. டேய் சீக்கிரம் பண்ணுடா. ஒரு நிமிஷம் இரு. இரு பாக்குறேன். முரளி, லாக் ஓபன் பண்ணலனா விட்டுரு. எடுத்த மாதிரி கொண்டு போய் வச்சிடுறேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இருக்கா 2 minutes இருக்கா? இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்றேன். முடியலனா கொண்டு போய் வச்சிடலாம். பண்ணு.
என்னாச்சுடா? ஓப்பன் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிடுச்சா? ஓப்பன்லாம் ஆகல, நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எந்த மொபைலாக இருந்தாலும் நம்ம கைக்கு வந்தா நான் சொல்றதை கேட்டு தானே ஆகணும். உன் பெருமையெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல உள்ள போ, என்ன சீக்ரெட் இருக்குன்னு பார்க்கலாம். அதானே உனக்கும் உன் காரியம் ஆகணும். சீக்கிரம்